எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் மாங்காய் புளியோதரை. பொதுவாக நம்ம புளி சேர்த்து புளியோதரைக்கு புளி காய்ச்சல் பண்ணி சாதத்தில் இப்போ செய்வோம். மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிடுது இல்லையா? மாங்காவை எடுத்துட்டு புளி சேர்க்காம இந்த புளியோதரை மாங்காய் புளியோதரை மிக்ஸை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இதை கொஞ்சம் எடுத்து வச்சு இந்த வாந்தி குமட்டல் இருக்கிறப்ப கொஞ்சமாக எடுத்து அவங்களுக்கு கொடுத்திங்கன்னா அந்த வாந்தி வர்றது நின்றுடும். வளகாப்பு ஃபங்க்ஷனில் 5 விதமான சாதம் பண்ணுவோம், வெரைட்டி ரைஸு. அதில் இந்த மாங்காய் புளியோதரை செஞ்சு பாருங்கள், அமேசிங்காக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம புளி சேர்த்து புளி காய்ச்சலாக தயார் பண்ணி புளியோதரையை விட இந்த மாங்காய் புளியோதரை ரொம்ப நல்லாயிருக்கும். வருஷம் முழுக்க நீங்கள் செய்யலாம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. மாங்காய் புளியோதரை செய்யறதுக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்துட்டுருக்கேன். அந்த மாங்காய் சைஸ் பாருங்கள். சின்ன மாங்காவாக இருந்தால் இதை விட சின்ன மாங்காவாக இருந்தால் 2 மாங்காய் எடுத்துக்கோங்க. புளிப்பு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அதை நறுக்கிட்டு புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். தோல் எடுத்துட்டு கேரட் துருவலில் நல்லா சின்ன கண் இருக்கும் பார்த்தீங்களா, இதில் தான் துருவணும். எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், தோல் எடுத்துகிட்டு துருவி வச்சாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் தொக்கு மாங்காய், கல்லாமணி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல இதுக்கு சாமான்கள் வறுக்கணும். ஒரு வாணலி எடுத்துக்கலாம், எண்ணெயெல்லாம் சேர்க்காம. சாம்பார் கரண்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அளவு சொல்ல. ஒரு சாம்பார் கரண்டி கடலைப்பருப்பு, ஒரு சாம்பார் கரண்டி உளுத்தம்பருப்பு, பாதி அளவுக்கு மல்லி. ஃபஸ்ட்டு இதை 3ஐயும் சிம் ஃப்ளேமில் வச்சுண்டு கை விடாமல் நம்ம நல்லா வறுக்கணும். எல்லாமே சிம் ஃப்ளேமில் தான் செய்யணும். பாருங்கள், ஓரளவு நிறம் மாறி இருக்குது. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பாருங்கள். ஸ்பூன் பாருங்கள், நான் எந்த ஸ்பூன் எடுக்கிறேன்னு. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இதையும் சேர்த்து நம்ம வறுக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருந்தால் எள்ளு சேர்க்காதீங்க. புளியோதரை அப்படின்னாலே எள்ளு ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அதனால் சாதாரணமாக எல்லோரும் சாப்பிட்றதா இருந்தால் எள்ளு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கருப்பு எள்ளு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம், கருப்போ வெள்ளையோ. ஆனால் கண்டிப்பாக வீட்டில் ப்ரெக்னென்ட் லேடிஸு இருந்தாங்கன்னா கொஞ்சம் எள்ளை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள், நல்லாவே நிறம் மாறி இருக்குது. இதை எடுத்து வச்சுடலாம். இப்போ திரும்பவும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பிசி பெருங்காயம்னு கிடைக்குது, அதை ஒரு 2 பீஸ் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தால் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. தூள் பெருங்காயம் கூட நம்ம பொடி பண்ணுறப்ப சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்செடுத்து 20 மிளகாய், 20 மிளகாயில் 10 மிளகாய் சாத்தூர் மிளகாய், 10 மிளகாய் காஷ்மீரி சில்லி எடுத்துகிட்டு கலர் நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் சாதாரணமாகவே குண்டு மிளகாயே ஒரு 20 எடுத்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு ஆயிலில் பொரியணும். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், அதே வாணலிலே இது எல்லாமே நல்லெண்ணெயில் செய்யணும். இப்போ மாங்காயில் கொஞ்சம் புளிப்பு தன்மை கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. மாங்காய் புளிப்பு இருந்தால் அந்த புளி தேவையே இல்லை. புளிப்பு கம்மியாக இருந்தால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் புளியை வறுத்துருக்க எண்ணெயில். இப்போ மிக்சி ஜாரில் வறுத்து வச்ச மிளகாய், நம்ம ட்ரையாக வறுத்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மல்லி எல்லாம் சேர்த்து இந்த பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே நைஸாக பொடி பண்ணியாச்சு. இப்போ வறுத்து வச்ச புளியை இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்துக்கணும். முதல் எடுத்தோடனே நம்ம சாமான் வறுக்கிறப்ப புளி சேர்க்கக்கூடாது. சாமான்கள் நல்லா உங்களுக்கு நைஸாக அரைப்படாது. 90% வறுத்ததுக்கப்புறம் புளி சேர்த்து அதையும் பொடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நல்லா ஒரு 3-4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்ச மாங்காய் துருவலை சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் கைவிடாமல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். அது நல்லா மாங்காய் வேகணும். இந்த பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்லா வெந்து கொடுத்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்துணுடலாம். பாருங்கள், நல்லா வதக்கிண்டே இருக்கேன். கலர் மாறும், உங்களுக்கு நல்ல நிறம் மாறும். நல்லா பெரிய ஸ்பூனால் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நம்ம சாதம் கலக்கிறப்ப கூட திரும்பவும் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. நம்ம சாதமாக நம்ம பிசைகிறப்ப கண்டிப்பாக அப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம பொடியாக தயார் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு சரியாக இருக்கும். இது கூட இந்த மாங்காய் ஒரு ஈரப்பசையோடு இருக்குது இல்லையா, அதனால் டெசிகேட்டட் கோகனட் நான் 1 கரண்டி சேர்க்குறேன். பருப்பு எந்த கரண்டியில் அளந்தனோ, இப்போ அது இல்லை அப்படின்னா நல்லா விளைஞ்ச தேங்காய் எடுத்து துருவி ட்ரையாக வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணுறோம் இல்லையா, அந்த மிக்சி ஜார்லேயே நீங்கள் பொடி பண்ணிக்கலாம் இந்த சாமானோடையே சேர்த்து. ஆனால் நல்லா வறுத்துருக்கணும். அது இல்லை, டெசிகேட்டட் கோகனட் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு, வேலை ரொம்ப சுலபமாக இருக்கும்.
இப்போ மாங்காய் வதங்கினதுக்கப்புறம் 1 கரண்டி டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் பொடிச்ச வெல்லம் சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேருங்க. ஏன்னா அந்த புளிப்பு, அந்த அரைச்சி விட்ட மசாலாவில் இருக்கிற ஒரு காரம், அது கூட இந்த வெல்லமும் சேர்க்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாதம் பிசையிறப்போ கூட கொஞ்சம் நல்லா உப்பு காரமாக இருந்தால் இதே மாதிரி பொடிச்ச வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச ட்ரையாக அரைச்ச அந்த மசாலா பொடிகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். கரெக்டான அளவு சொல்லியிருக்கேன். மாங்காய் சைஸ் நீங்கள் பார்த்தீங்க, அந்த மாங்காய் சைஸ் வேணும் அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த பொடி ரொம்ப கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாங்காய் வந்து ஒரு 1/2 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். 1/2 கிலோவுக்கு நான் சொன்ன அளவு பருப்புக்கள்லாம் எடுக்கணும். பாருங்கள், முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த உசிலிக்கு மாதிரி, உசிலி நம்ம பண்ணுறப்ப எப்படி ஒரு மாதிரி குழ குழன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன ஆகும், அந்த மாங்காவோட சேர்ந்து வதக்க வதக்க நல்லா வதக்கணும். கண்டிப்பாக இப்போ சிம் ஃப்ளேமில் தான் அந்த வாணலி இருக்கணும், அடி பிடிக்கக்கூடாது. அதே சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாய்ஸ்சர் எல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் நீங்கள் ஈரப்பசியோடு இருந்தால் சட்டுன்னு உங்களுக்கு ஃபங்கஸ் வந்துடும். நான் எந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்துகிறேன், எந்த ஸ்டேஜில் இந்த புளியோதரை மிக்ஸ் எப்படி வருதுங்கிறதையும் காமிக்கிறேன். பாருங்கள், முதல்ல பார்த்தீங்கன்னா சேர்ந்துண்டா மாதிரி இருக்குது இல்லையா? நேரம் ஆக கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்களேன், கொஞ்சமாக உதுத்து விட்டா மாதிரி இருக்குது. இதுக்கு நீங்கள் டைம் கொடுத்து அடுப்பை நிறுத்திட்டு கூட விட்டு விட்டு நம்ம பண்ணலாம். ஏன்னா அந்த பருப்புக்கள்லாம் அதை மாங்காயில் இருக்க அந்த ஈரத்தை அப்சர்வ் பண்ணுறது கொஞ்சம் நேரம் எடுக்கும். முதல்ல 2-3 நிமிஷம் பெரட்டுங்க, அடுப்பை நிறுத்திடுங்க. கொஞ்சம் அப்படி உதுத்து விட்டா மாதிரி வரும். அதுக்கப்புறம் திரும்பவும் அடுப்பை பற்ற வச்சு திரும்பவும் நல்லா உங்களுக்கு உதிர்ற மாதிரி இப்போ நான் காமிச்சுட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரணும். இப்போ நான் அடுப்பை நிறுத்திட போகிறேன். இப்போ கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனப்புறம் பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட அந்த ஈரப்பசியே இல்லை. இது வந்து 3 மாதம் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாங்காவோட அந்த மசாலா எல்லாம் கோட்டிங் ஆகிருக்கும் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கர்ப்பிணி ஸ்திரீகளுக்கெல்லாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு உங்களுக்கு சந்தர்ப்பத்தில் ஒரு கொமட்டல் வாந்தி வருதுன்னா இதை கொஞ்சம் எடுத்து நீங்கள் வாயில் போட்டுட்டிங்கன்னா அந்த உமிழ்நீரோட அந்த புளிப்பு உப்பு காரம் சேர்க்குறப்ப வாந்தி வர்றது உங்களுக்கு நின்றுடும். எப்போதுமே இதை கையில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எங்கே வேணால் நீங்கள் வெளியே கொண்டு போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாட்டிலில் ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், தேவையான அளவு எடுத்துட்டு இதை வந்து புளியோதரையாக எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணலாங்கிறதையும் சொல்கிறேன். இதுக்குமே நான் நிறைய டிப்ஸு சொல்ல போகிறேன். எப்படி நம்ம இந்த சாதம் பிசையலாங்கிறதையும் பார்க்கலாம். பொதுவாக நீங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய புளியோதரை ஆகட்டும், இல்லை இந்த மாங்காய் புளியோதரை அப்படின்றதாகட்டும், சாதத்தில் பிசைஞ்சு வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் நம்ம விட்டால் தான் அந்த சாதத்தில் வந்து அந்த எசன்ஸ், அதாவது அந்த புளியோதரையுடைய எசன்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சூடான சாதம் போட்டுருக்கிறத பார்க்குறீங்க. இந்த ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப விதையாக இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நல்லெண்ணெயில் தாளிதம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலாவும் மாங்காய் மட்டும்தான் அந்த பொடியில் சேர்த்துருக்கோம். தனித்தனியாக புளியோதரை பிசையிறப்ப நம்ம தாளிதம் சேர்த்துக்கணும். நிலக்கடலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நம்ம எப்படி நம்ம புளியோதரைக்கு தாளிதம் கொடுப்போமோ அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஆல்ரெடி பெருங்காயத்தூள்லாம் போட்டாச்சு, அதனால் அது போடலை. ஒரே ஒரு மிளகாய் பாருங்கள், நல்லா உங்களுக்கு வறுபடணும். இந்த மாதிரி ஒரு நல்ல கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து அப்படியே போடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் அதை கூட சேர்த்துக்கோங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ அந்த ரைஸ் மேலே அப்படியே நம்ம சேர்த்து விடலாம். எந்த அளவுக்கு நம்ம ரைஸ் எடுத்துகிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் தேவைப்படும். இது எல்லாமே நல்லெண்ணெயிலே செய்யுங்க. இந்த மாதிரி நம்ம பிசைறப்பையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும், கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா கொஞ்சம் இது வந்து ஸ்பைசியாக தான் இருக்கும். எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காரமாக தெரிஞ்சுதுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக ஒரு புளியோதரை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த புளி சேர்த்து ஒரு பொடி ஒன்று தயார் பண்ணி வச்சுன்னா நினச்ச நேரத்தில் நீங்கள் புளியோதரை செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் மாங்காவை எடுத்துட்டு ஹாட் அண்ட் ஸ்வீட்டு மாங்காய் தொக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நிறைய விதமான மாங்காயில் தொக்கு, ஆவக்காய் ஊறுகாலாம் செஞ்சு காமிச்சிருக்கேன். எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்க லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாங்காய் புளியோதரை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.